கோடாலிகருப்பூர் கிராமத்தை சேர்ந்த அத்துணை பாட்டாளிகளுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களின் ஆதரவோடு இங்கு பெருந்திரளாக கூடி இங்கே சிறப்பான வரவேற்பு கொடுத்து அனைவரும் மாம்பழத்திற்கு வாக்களிக்கிறோம் என்று உறுதி கொடுத்த அத்துணை வாக்காளர் வல்லர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கோடாலிகருப்பூர் கிராமத்தை பொறுத்தவரை என்னை உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். உங்களோடு நான் எந்த விதமான சூழ்நிலையிலும் உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக நான் இருப்பேன். நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த பகுதியிலே நம்முடைய கிராமத்தின் சார்பாக நீண்ட நாள் கோரிக்கைகளை இங்கே செயல்படுத்தாமல் இருக்கின்றார்கள். அதை கோரிக்கையாக இங்கே மனுவாக கொடுத்திருக்கின்றார்கள். குருவாடி தலைப்பில் கொள்ளிடத்தில் தடுப்பணை அமைத்து தரப்படும். அதே போல தாமிர ஊராட்சிகளில் தீயணைப்பு நிலையம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கோடாலிகருப்பு புறக்காவல் நிலையம் அமைக்க சொல்லியிருக்காங்க. சித்தேரியை சுற்றியுள்ள சுமார் 4000 ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறும் வகையில் சித்தேரி தூர்வார வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. சிந்தாமணி வடிகால் ஓடையில் கோடாலிகருப்பு ஏரிகன் மதுகை